வணக்கம் 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 நண்பர்களே. நான் பூபதி சுந்தர் கோட்ஃபார்ம் வந்து பேசுகிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நெக்ஸ்ட் பேட்ச் எடுக்க போகிற ஆடுங்களை அதுக்கான வீடியோஸ் நம்ம வெண்டர்ஸ் காமிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடந்த 2 மாதமாக வந்து மழை, அப்புறம் பார்த்திங்கன்னா சரியான குளிர், அதனால் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் ஆர்டர்ஸ் எடுக்கலை. இப்போ ஆர்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆடு வருதுங்க. ஸோ நம்ம தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்களும் பயன்படுற மாதிரி இப்போ ஆடை கொண்டு வரேங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேனி போகுது, காரைக்குடி, கும்பகோணம், அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி, சேலம், நாமக்கல், இந்த 3 ஏரியா போகுதுங்க. ஸோ பாருங்கள், அருமையான வளர்ப்பு குட்டி, கடா குட்டி, பெட்டைக்குட்டி ரெண்டுமே கொடுக்குறோம். ஆனால் 15 கிலோவுக்கு மேலே தாங்க, அது கம்மியாக தர முடியாது. ஏன்னா நீங்களும் வளர்க்க முடியாது, நானும் கொண்டு வர முடியாது. ஸோ நல்ல தரமான கருப்பின ஆடுகள், பியூர் கருப்பு ஆடு கொடுக்குறேங்க. ஒரே ஒரு ஒயிட் ஸ்பாட் கூட இருக்காது. அந்த மாதிரி ஆடுங்களை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து கடா குட்டிங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 கிலோ வெயிட் உள்ள ஆடுங்க இதுங்க. இது ஒரு பார்ட்டிக்காக போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வர பிப்ரவரி 6, 7, 8 அப்படி அந்த தேதியில் ஆடு வந்துடுங்க. நம்ம மதுரைக்கு அனுப்புகிறோங்க. மதுரைக்கு, காரைக்குடிக்கு, அப்புறம் நம்ம தூத்துக்குடிக்கு அனுப்புகிறோம். ஸோ அந்த பக்கம் இருக்கிற நண்பர்கள் தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஒஸ்மானாபாதியில் நல்ல வெயிட் கெயின் கொடுக்குதுங்க. நிறைய கஸ்டமர் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த டிசீஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது தான் ஒரே பிரச்சனை. அதுவும் நம்ம ஸ்டாப் கொடுத்து கொண்டு வரதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் தவிர்க்க முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொண்டு வந்து நம்ம குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்து ஒரு 10 நாள் கழிச்சு கொடுக்கறதுனால மக்களுக்கு நல்லா பயன்படுறது. கேரண்டி கொடுக்குறோங்க. கேரண்டி கொடுத்து ஆடு எடுக்கிறோம். ஸோ அங்கேயே வேக்சின் போட்டும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் அங்கே வேக்சின் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ பியூர் கருப்பாடுங்க. நம்ம லோக்கல் மார்க்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணும். கண்டிப்பாக நம்ம நினச்ச விலைக்கு விற்க முடியும். அதனால தான் இது வந்து பிளாக் கோல்டுன்னு போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு அதிகமான வெள்ளாடுகளை கருப்பாடுகள்லாம் கேட்குறாங்க நம்ம கிடா வெட்டுக்கு. சரி, ஏன்னா அவங்களாம் விலை பார்கிங் பண்ணாமல் அமௌண்ட்டை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறவங்க, நம்ம என்ன விலை சொன்னாலும். அதனால் பியூர் கருப்பாடு நம்ம நாட்டினத்தை விட நல்ல க்ரோத் இருக்குது. ஏன் க்ரோத் இருக்குன்னா அது பால் வளம் அதிகமாக இருக்கிறதுனால க்ரோத் அதிகமாக இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். சுந்தர் கோட்ஃபார்ம், வேலூருங்க. நம்ம மினிமம் தான் பண்ணுறோம். அதிகமான குவான்டிட்டி கொண்டு வந்து சேர்க்கலைங்க. மினிமம் ஒரு பேட்சுக்கு 60-50 அந்த மாதிரி தான் கொண்டு வரோம். ஸோ முன்பதிவு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட்டு. இதுவரையும் மே மாதம் வரையும் பண்ணுவோங்க. அந்த சித்திரை கத்திரியில் மட்டுமா ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஆடுங்க கொஞ்சம் ட்ராவலிங்கில் செட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யாரெல்லாம் தேவைப்படுது நண்பர்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச்.